முடிச்சிருச்சு. ஏய் ஏய் பெண்ணே, அந்த ரூம்ல ஒரு பயங்கரமான பேய் இருந்திருக்குமா? அதைத்தான் நான் டெய்லி பார்க்குறேன்னு. போர் அடிக்குதுரி. ஏய் போ ஓவராத்தான். சாடிஸ்ட். கரெக்டா எண்ட்ல வந்து மாத்திட்டேன். டிவில இருந்து வந்து என்ன உன்னை பேய் பிடிக்க போதா? பயந்தாங்கோலி. ஏய் வீடாடி இது? ஏதோ பேய் ஒட்டுறோம் படிச்சு பட்டம் வாங்குற மாதிரி. எங்க பார்த்தாலும் பேய் புக்ஸ், பேய் டிவிடி, பேய் ப்ரோக்ராமு. சமயத்தில் ஒரு பேயத்தான் லவ் பண்ணுறப்போ டவுட்டா இருக்குடி. உன்கிட்ட நான் 100 தடவை சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் டைம் பாஸ்க்கு பண்ணல. என் நாவலுக்காக பண்ற ரீசர்ச். நான் உன்ன இதை சொல்லு. எழுதுற ஒரு மொக்க நாவல், அதுக்கு இவ்வளோ பில்டப்பா? ஏய், இன்னைக்காவது என் நாவல் பப்ளிஷ் ஆகி ஊர்ல இருக்கிற எல்லா அவார்ட்ஸையும் அள்ள போகுது பார். சீரியஸாக கேட்குறேன். இப்போ டிவியில் பார்த்தலாம், உண்மையா? உண்மை இல்லைங்கிறியா? உண்மைன்றியா? அப்படியே ஒரு பேய் வந்து கண்ணு நடக்குமாக்கும்? நடக்கலாம், நடக்கும். நானே பார்த்துருக்கேன். எங்க? ஃபர்ஸ்ட் இயரில் என் ஹாஸ்டல் மேட் தீபான்னு ஒருத்தி இருந்தா. அன்னைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் நாங்கள் வெட்டி அரட்டை அடிச்சுட்டு அவள் அவ ரூமுக்கு போயிட்டா. நான் என் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவள் உயிரோட இல்லை, சூசைட். தூக்கில் தொங்குறவங்கள பார்த்துருக்கியா நீ? நாக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நைட்டில் என்னால் தூங்கவே முடியல. திடீர்னு அவள் குரல் கேட்கும். அவன் என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, என்னை தொடுற மாதிரி, எப்பவும் என் ரூமில் யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் நைட் கண் முழிச்சு பார்த்தா அவ ஏன் பெட்ல ஏன் கால் கிட்ட அவளே தான் அப்படியே உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருக்கா. ஏதோ என்கிட்ட பேசிட்டு இருக்கா. டக்குன்னு லைட்டை போட்டா யாரையும் காணும். ஏ, நீ பயப்படல? சொல்லு. காலேஜே கொஞ்ச நாளைக்கு அதை பற்றி தான் பேசிச்சு. அதுக்கப்புறம் என்னால் அந்த ஹாஸ்டல்லே இருக்க முடியல. ரூமாக மாறி மாறி 2 வருஷம் கழிச்சு இப்போ இந்த வீடு தான். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. அதுக்கப்புறம் அவளை நீ பாத்தியா? பார்த்துருக்கேனே, ஆனால் பழகிடுச்சு. பயம் போய் இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி அவகிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் திருப்பி பேசல. ஏன் இப்போ கூட அவன் இந்த ரூமில் இருக்கலாம். நாம பேசுறதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஆனாலே இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை வச்சு நீ ரொம்ப வெறும் தாட்ஸ் இல்லை, தே டூ எக்ஸிஸ்ட். சென்னையில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 100-200 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போகிறாங்க. அவங்களாம் என்ன ஆறாங்க? இப்போ கூட சென்னையில் ஒரு பங்களாவில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு போன வாரம் இதே ப்ரோக்ராமில் காட்டினாங்க. பாத்தியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே பங்களா வாசல்ல செத்து போன 2 போலீஸ்காரங்கிட்ட இன்னும் மிஸ்ட்ரியாவே இருக்கு. அந்த பங்களா எந்த ஏரியால இருக்கு? எதுக்கு? அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பயந்துட்டே இருக்கிறதுக்கா? ஏண்டி இப்போ மட்டும் என்ன குறைச்சலாவா சொல்லியிருக்க? கேட்கறதுக்கே இப்படி பயப்படுறியே, பார்த்துனா என்னடா பண்ணுவேன்? இந்த மாதிரி விஷயங்களை நேரில் பார்க்குறத விட ஒன்று மாதிரி ஆளுங்க சொல்லி கேட்கும் போதாண்டி பயம் அதிகமாக இருக்கும். நிஜமாவே இந்த பேய் ஆவி இதெல்லாம் இருக்கா? எல்லாருக்கும் ஒரு மோமெண்ட் வரும். நம்பிக்கையா மாத்திர மோமெண்ட். உனக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீயும் நம்புவ. பேபி, your moment is waiting. It's about a person, not a dream. Like a riddle, this is not what it seems. I know this start is puzzling. Gotta make it fit right like the rhythm needs. Feel the world turn you like a chill breeze. Life of a man born with weak knees. Stand straight but still off late, no will to move both hands and feet. Damn.
யாருங்க அது? பைத்தியக்கார பையன் மாதிரி இருக்கான். தெரியல, நானும் பார்த்தேன். காமன் நேரமாக அந்த நோட்டே நோண்டிட்டு இருக்கான். பார்த்தா பீஸா திங்க வந்த மாதிரியும் தெரியல. உள்ளே பூந்து கொள்ளையடிக்க போகிறனும். போய் கேட்க வேண்டியதானே? லபக்குன்னு கவி வச்சிட்டானா? நீங்கள் வேற வாங்க, அப்புறம் சார் பார்த்தா நம்மள தான் கத்துவார். வாங்க பாஸ். யார் வேணும்? யோ, யார் வேணும்? ஏய், யாரையா நீ? கடைக்கு முன்னாடி பையா. ஏய் சொல்கிறேன்ல. டேய் சார் விடுங்கடா. ப்ளஸ் இருந்தால் ரொம்ப என்ன நேரம் சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துருப்பேனே சார். வாங்க சார், உள்ளே வாங்க வாங்க. உங்களை உள்ளே உட்கார வைக்காம உங்களை வந்து பேசிக்கிறேன். நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக நான் ஒரு 10-15 நாளாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். ராமலிங்கம் சார் தான் அவங்க நம்பர் கொடுத்தாரு. ஏங்க உங்கள் வீட்டில் பொண்ணு எதுவும் பார்க்குறாங்களா என்ன? ஏன்? இல்லை, உங்கள் சித்தப்பா ஒரு டைப்பான ஆள்லாம் கூட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்ருக்காரு, அதான் கேட்டேன். ஏய், அவனை பார்த்தா கல்யாணம் ப்ரோக்கர் மாதிரியா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. அது பார்த்தீங்கன்னா தான் சார் அது பெட்டராக இருக்கும். அதுவும் புரோக்கர்னு சொல்லைங்க, ஒருவேளை அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கலாம்ல. இந்த மூஞ்சிக்கான நயன்தாரா மாதிரியா பொண்ணு இருக்க போது. சித்தப்பா யாருக்கும் சூனியாக்கி கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சார் சார் 2 நிமிஷம் சார், இம்பார்ட்டன்ட் கால். சொல்லுங்கள் சார். டேய், அவருக்கு சாப்பிட எதுனா வேணுமா? எனக்கு ஓகே. டீ காஃபி ஏதாவது வேணுமா? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் இன்னும் லஞ்சே சாப்பிடல, சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றீங்க? மீல்ஸா புரோட்டாவா? 1 மீடியம் மார்கரெட்டா பீட்சா வித் டபுள் சீஸ் அண்ட் பெப்பரோனி டாப்பிங். ஒரு மீடியம் மார்கரிட்டா பீட்சா, டபுள் சீஸ், பெப்பரோனி டாப்பிங். நான் அம்மா இங்கிலீஷ் பேசுகிறான் அவன். சும்மா என்ன யாருண்ணா அவரு? தெரிஞ்சுக்கலாம் மண்டையை வெடிச்சிட்டு போல இருக்கு. தம்பி, சில விஷயம்லாம் தெரியலனா மண்டை வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நிஜமாலுமே வெடிச்சிடும். ஃப்ரீயா விடுறா. அனு அனு அனு, ஏன் யூனிஃபார்ம் எடுத்து வைக்கல? நனைஞ்சிருக்குடி. இப்ப நான் என்னத்தை போட்டு போறது? நேத்து எத்தனை சொன்னேன் எடுத்து வை, மறந்துடாதன்னு. பதில் சொல்றீ? ஒரு வேளை உருப்படியா செய்ய மாட்டேன். பாரு, இப்ப என்னத்தை போட்டு போறது? ஏய், எதுக்கு பாடுற? ஏய், எதுக்கு இப்ப இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஏண்டி அழுகுற? அனு, சில விஷயம் நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க அனு, அதான் திட்டினேன். அதை ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? உன் நல்லதுக்கு தானே திட்டினேன். நான் இதுலயா கேர்லெஸ்ஸா வந்து பார்த்திருக்கியா? சொல்லு, நான் எதுலயாவது கேர்லெஸ்ஸா வந்து பார்த்திருக்கியா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ரெண்டு பேருமே சில விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்குமா? டாக்டர்கிட்ட போனியா? டாக்டர் கிட்ட இன்னைக்கு தான் போகணும். டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா? இல்ல, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இப்போ இது அபார்ட் பண்ணிடலாமா? கொலை பண்ண சொல்றியா? இல்லனு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல.
பண்ணிக்கலாம் உடனே. பண்ணிட்டு எப்படி? நான் வாங்குற சம்பளம் நம்ம 2 பேர் செலவுக்கே பத்தல. இதுல குழந்தை வேற. ஏற்கனவே வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணி அவுட் ஹவுஸ்ல ஓட்டிட்டு இருக்கோம். நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் இருக்கா? ஆனா உனா கொலைன்னு சொல்ற. ஆக்சிடென்ட்ல நடந்துருச்சு. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. ஷட் அப். சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாதுன்னு இன்னைக்கு தான் தெரியுதா? என்னமோ நேத்துக்கு மீட் பண்ணி இன்னைக்கு பிரெக்னென்ட் ஆன மாதிரி பேசுற. வெக்கமா இல்ல? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மைக்கேல். பண்ணிக்கலாம், கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வேணாண்டி. ஒரு 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் செட்டில் ஆகி அப்படியே. அப்ப 2 வருஷத்துக்கு ஊர்ல குழந்தைக்கு யார் அப்பான்னு சொல்றது? அதான் சொல்றேன். இத அனு அனு டேய் டேய் எடுத்துட்டு போடா. $500 சேஞ்ச் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, $500 சேஞ்ச் இருக்கா? ஹலோ, $500 சேஞ்ச் இருக்கான்னு கேட்டேன். சேஞ்ச்லாம் இல்லைங்க. Have this. Noted to. Have this. Excuse me. இது சாப்பிட மாட்டீங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்களே கொடுங்க. Thank you. Good girl. Sweet girl. சாப்பிடுங்க. சும்மா நிறுத்தா. எப்போ பாரு பக்கானிக்கிட்டு. இல்லை பேர் இவ்வளோ சீரியஸாக இருக்காரப்பா சார். இதே எங்கள் ஊராக இருந்தால் வெளுன்னு இழுத்துருப்பானுங்க. அப்புறம் அவனுங்களே புதுசாக வேட்டி சட்டை வாங்கி கொடுத்து கல்யாணம் கட்டி வச்சிருப்பானுங்க. ஏரோப்ளேன் ஓட்டு வராமா, ஆனால் 8 போட்டு லைசன்ஸ் வாங்க யோசிப்பாராம். என்னண்ணே அது ரேப் பண்ணாமல் பேசிட்டு இருக்கீங்க? பாஸ், நானும் அவ்வளோ ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுறோம். என்னைக்கு இருந்தாலும் அவள் தான் என் பொண்டாட்டி. என்ன இந்த சம்பளத்தை வச்சுட்டு எப்படிண்ணே கல்யாணம் குழந்தை எப்படிண்ணே சமாளிக்கிறது? ஏண்டா 2 பேரும் ஒரே ரூமில் ஒன்றா இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. எதுக்கு முன்னாடி மாதிரி நடந்தாடா? இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்ரா. ஹலோ பாஸ், என்ன டேய் சுமாரா என்ன அவரு? அதனால அதெல்லாம் பாவம். அபாஷன்லாம் கூடவே கூடாது. என்னடா சொல்கிற நீ? அப்படியா? என்ன அப்போ பேசாமல் அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டுருவோமா? சார் மைக்கேல், எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறேன். இன்றைக்கி டைவர்ஸ் வேணும்னு ஒரு கூட்டத்தில் 3/4 பேர் காஸ்ட்லியான காரில் தான் வராங்க. அதனால் காசு பணம் பணாத்துறதை விட மூடிக்கிட்டு முதல்ல கல்யாணம் பண்ணுற வழியப்பார். நான் சொல்கிறேன் சரிதானடா? ஆமாம், கல்யாணம் பண்ணிடு. அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் டாஸ்மாகில் காஸ்ட்லியாக 150 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி ட்ரீட் வை. 150 ரூபாய்க்கு எடா கிடைக்கும்?
என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ண போற, அப்பாவை போற, சாரி அப்பாவை போற, அப்புறம் கல்யாணம் பண்ண போற, வை ட்ரீட்டு. கரெக்டாக சொன்னான்டா. அனு 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 டேய், உன்னோட பேண்ட் ஷர்ட்டெல்லாம் துவைச்சி அயன் பண்ணி வைக்கிறது இதான் கடைசி தடவை. உன் துணியெல்லாம் துவைக்க நான் இன்னும் பொண்டாட்டி இல்லையே. கல்யாணம் பண்ண துப்பு இல்லை. மாமனை பனங்கா மண்டையா கேனை குறைஞ்சு பொறுக்கி புறம்போக்கு பண்ணாட பொக்கி புறதேசி புடாங்க நாய். ஏண்டா ஃபோன் எடுக்கல? நீ ஏண்டி ஃபோன் எடுக்கல? சாரி. என்ன லெட்டர் எழுதி வச்சாலே தூக்குதானா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? யோசிச்சு சொல்றேன். சீரியஸா? எப்போ? இப்போ இங்கேயே. இங்க யாரும் இல்லாமையா? யார் வேணும்? கிராண்ட் டின்னர் பார்ட்டி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு. ஊரை கூட்டி கல்யாணம் காசு வந்தாலே பண்ணிக்கலாம். இப்போ நமக்காக பண்ணிக்கலாம். Are you serious? நல்ல நாள் பார்க்க வேண்டாம். எனக்கு 12/12/12 அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. தலைவர் பர்த்டே வேற. ஹாப்பி பர்த்டே தலைவா. நம்ம கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு வாங்கினது. ஏ how's it? No. Okay. Nice. One minute. மைக்கிலாகிய என்னை, அணுவாகிய நீ, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் சரி பாதியாக ஏற்று மனப்பூர்வமாக. ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறடி? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டாச்சு. இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. பொருள் என் கைக்கு வந்தாகணும். டேய் ஒரு நிமிஷம். டேய் மைக்கேல். ஹலோ, சொல்லுங்க சித்தப்பா. நான் பில்லிங் பார்த்துட்டு இருக்கேன். மைக்கில் வேணான்னு பட்டா? மைக். ஹலோ, திரும்ப திரும்ப பேசி டென்ஷன் பண்ணாத, சொல்லிட்டேன். இந்த பாரு, நான் டீசெண்டாக டீல் பண்ணணும் தான் நினைக்கிறேன். நீ வேற மாதிரி டீல் பண்ணணும்னு நினைச்சேன். நானும் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன். இன்னும் இழுக்காம சீக்கிரம் பொருள் அனுப்ப சொல்லு. போய்
எப்படா போகுது? வீக்கெண்டில் சார் டெலிவரி நிறையா போகுது. நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா ராகவன்? ஆமாம் சார். எங்களெல்லாம் கூப்பிடல? ஐயோ சார், நாங்கள் வீட்லேயே சிம்பிளாக பண்ணிட்டோம் சார். வர கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் எல்லோரையும் இன்வைட் பண்ணி கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது சார். வீட்லேயே கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாம் சார். ஓ, ரொம்ப பெஸ்ட்டு. ஊரை கூட்டி செலவு பண்ணி குழம்பு சரியில்லை கூட்டு சரியில்லைன்னு சண்டை போடுறத விட சரிந்தா இந்த ஃபைலை கொண்டு போய் வீட்டில் லக்ஷ்மிகிட்ட கொடுத்துரு. இன்னும் 1 மணி நேரத்தில் ஆர்டர் வந்துடுவார், அவர்கிட்ட கொடுக்க சொல்லு. சரி சார். மேடம் மேடம், இருங்க 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 இருங்க, ட்ரை பண்றேங்க. என்னாச்சுங்க? வாங்க வாங்க, ஒண்ணு இல்ல, வாங்க. ஐயோ பிரியா, வாங்கம்மா, வாங்க. அவளை கொஞ்சம் மேல கூட்டிட்டு போங்க. சரி சரிம்மா. மேடம். மைக்கேல், என்னடா? இல்லை சார், இந்த ஃபைல் அதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் முதல்ல ஒரு வர சொல்லு. ஓகே மேடம். கடைசியாக வந்து நான் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? இல்லை சார். இல்லைங்க, 2 முறை ஆயிருக்கு, ஆனால் இவ்வளோ ஓவரா இல்லை. அதான். இல்லை சார், எனக்கே தெரியாது. என்னடி சொல்கிறோம்? இல்லைங்க, நீங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப அன்னைக்கு நீங்கள் என்ன ஏமாத்தலை, உங்கள் பொண்ணை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சாரி சார். கமான், பேசணும், அப்பதான் எனக்கு புரியும். எதுக்கு வர அடிக்கடி இந்த சின்ன பொண்ணு எதுக்கு கஷ்டப்படுத்துற? பாவல்ல பிரியா? பிரியா பிரியா, சரி நித்யா, இத மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் சொல்ற, வேற ஏதாவது சொல்லு. டோன்ட் பி டம். யாரையாவது பார்க்கணுமா? யார் மேலேயாவது போகுமா? இல்ல யாரையாவது பழி வாங்கணுமா? இங்க என்ன ஷோவா நடக்குது? முதல்ல வெளியே அனுப்புங்க. டென்னி கிடைக்கலாம். சரி சார். மைக்கேல் சார், வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாத, பொம்பளை பிள்ளை. சார் சனிக்கிழமை. சரி சார். அந்த ஆளு யாரையாவது பார்க்கணுமா, யார் மேலேயாவது கோவமா, யாரையாவது பழி வாங்கணுமா கேட்குறாரு. அது அப்படியே திரும்பி என்ன பார்க்குது, ஒரு மாதிரி கோரமா நடிக்கிட்டே தெரியுமா. நான் அன்னைக்கே சொல்லல, உன் மொமெண்ட் வந்துருச்சா? பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் ராத்திரியை ஆளும் அரசன் எனை நெஞ்ச இணையவன் என்று யுகங்கள் தேடிடும் போது முதல் முறை என்னை வெல்லவா. அனு, நித்யா. சின்ன வயசுலேருந்து பிரியாவை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பொண்ணு. இப்போதான் 2 வருஷமா இப்படி ஆயிடுச்சு. ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து திடீர்னு பயங்கரமாக அலறி இருக்கு. அன்னையிலேருந்து அந்த பொண்ணு படாத பாடுபடுது.
அதுலேருந்து சண்முகம் போகாத கோவில் இல்லை, பார்க்காத மந்திரவாதி இல்லை, பூசாரி இல்லை. வெண்ணிற இரவுகள் எங்குமே இல்லையே, கண்களில் கனவுகள் என்றுமே தொல்லையே. ஒரு நாள் நைட்டு 1:30 மணி இருக்கும். மாடியில் தம் அடிச்சிட்டு இருந்தேன். பின்னாடி போகிற ரயில்வே ட்ராக்கு தூரத்தில் பார்க்குறேன். ஒரு பொம்பளையால் ரயில்வே ட்ராக்கில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க முடியும்? ஜல்லிகள்லாம் கொட்டி கிடக்கும்ல. பார்த்துட்டே இருக்கேன். அந்த எல்லாம் இந்த சர்ன்னு போச்சு. Yeah, sure. Your order will be there in 45 minutes. Michael, home delivery, quick up. One medium chicken delight, one chocolate fantasy, delivery. Okay, sir. Michael. வாடா. Sir?